வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், மாஷா டிசைன்ஸில் பீட்ஸ் பூஜா பேஸ்கட்கான பார்ட் 2 இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்ட் 1ஓட லிங்க் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் தான் மெஷர்மெண்ட் பேஸ் எப்படி போடுறது எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்குறேன். அப்புறம் பார்ட் 1ஓட எண்டிங் கொஞ்சம் போல் இந்த வீடியோவில் சேர்த்துருக்குறேன். இதை பார்த்துட்டு அப்படியே நீங்கள் கண்டினியூவாக வீடியோவை ஃபுல்லாக பார்க்கலாம். 2 பார்ட் தான், ஃபுல் வீடியோவும் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். முடிச்சுட்டு சைடில் காமிக்கிறேன் பாருங்கள். அதையும் உங்களுக்கு ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பு இந்த ஸ்டெப் முடிச்சுட்டு அந்த ஸ்டெப் எடுக்கணும். எல்லா ஸ்டெப்பும் ஃபஸ்ட்டே சொல்லிக் கொடுத்தா புரியாது உங்களுக்கு. அதனால் இதை முடிச்சுட்டு நான் அதை சொல்லிக் கொடுப்பேன். முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த 2 சைடுக்கும் இடையில சின்ன கேப் இருக்கும். இதை நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்கிற கேப்பை நம்ம ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட் நம்ம இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த சைட் கேப்பை ஃபில் பண்ணலாம். எல்லா செட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 1 2 3 4 5 6 செட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஹெக்ஸகன் ஃபார்ம் ஆகிருக்கும். 1 2 3 4 5 6 சென்டரில் ஒரு ஹெக்ஸகன், அதை சுற்றி ஒரு 6 ஹெக்ஸகன் ஃபார்ம் ஆகிருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சுன்னா நீங்கள் போட்டிருக்கிறது இந்த பேஸ் கரெக்டாக ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இதில் ஏதாவது உங்களுக்கு மிஸ்டேக் வந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டாக போடலன்னு அர்த்தம். இப்போ நம்ம எல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா அப்படி ஒரு வேளை தப்பாக வந்ததுன்னா நீங்கள் அவ்வளோத்தையும் என்ன செய்யணும், பிரிச்சுட்டு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் போட வேண்டியிருக்கும். அதனால் போடும்போதே நல்லா கவனமாக பார்த்து போட்டுருங்க. இப்போ நம்ம இந்த கேப் இருக்குது பார்த்திங்களா, ஒவ்வொரு இடத்துலையும் இந்த வி ஷேப் மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த வி ஷேப்புக்கு நடுவில் இருக்கிற இந்த பக்கத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம், ஃபில் பண்ண போகிறோம். இதுவும் அதே மாதிரி தான், கிராஸ் நாட் போட்டு அப்படியே ஃபினிஷ் பண்ண வேண்டியதான். ஒரு செட் போட்டு காமிக்கிறேன், மீதமுள்ள செட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஒரே மாதிரி ஈக்குவலாக வர்ற அளவுக்கு எல்லாத்தையும் நம்ம பேஸ் ரவுண்டாக வர்ற மாதிரி கம்ப்ளீட் பண்ணணும். அவ்வளோதான். அதோடு நமக்கு ஃபுல் பேஸ் கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கு அடுத்து மேலே ஒரு லைன் வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதோட நமக்கு ஃபினிஷ் ஆகும். மேலே ஒரு நாட் வரணும். நம்ம போடுறது 3 நாட்ஸ் போடுறோம். இப்போ 3 நாட்ஸ் போட்டிருக்கோம் பாருங்கள். இப்போ இந்த சைட்லேயும் அதே மாதிரி 3 நாட்ஸ் வரும். 1, இதுக்கு அடுத்து போடுறது 2, அடுத்து 3. இதில் நிறைய மாடல் இருக்குது. இந்த பூஜா கூடையிலே நிறைய மாடல்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த மாடல் வேணும்னாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். ரவுண்ட் ஆர் பூஜா கூடை அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கலாம். சின்னது, பெருசு, டபுள்ஸ், அந்த கலர்ஸ் மாற்றி போடுறது இப்படி நிறைய இருக்குது. இதுலேயும் நம்ம 3 போட்டோம். இதுக்கடுத்து ஒரு 3. இப்படியே 3 3 போட்டு ஃபினிஷ் பண்ணணும். நான் ஒரு செட் போட்டு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி மீதி முள்ளெல்லாம் அப்படியே கம்ப்ளீட் பண்ணிடாடியா. 3 ஃபினிஷ் ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி ஃபுல்லாக ரவுண்டாக நம்ம பேஸ் முழுக்க கம்ப்ளீட் பண்ண வேண்டியதான். இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா இது வர இந்த நாட் வர கொண்டாந்து நிப்பாட்டிக்கணும். இப்படியே வரிசைக்காக ஒவ்வொரு நாட்டையும் நம்ம இதே ஷேப்லேயே கொண்டாந்து ஃபினிஷ் பண்ணிடணும். இந்த கீழே இந்த குமிழ்லேருந்து நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா, இந்த நாப் ஸ்டார்ட் பண்ணிக்கோ பாருங்கள், இதிலேருந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா 1 2 3 4 இந்த 4 வர்றது வரை நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். ஒவ்வொரு இடத்தையும் அப்படி 4 வர்றது வரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நிப்பாட்டிங்க. அப்போ நமக்கு பேஸ் ரவுண்டாக ஒன்று போல் வந்துடும். எல்லாம் நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த கேப்பில் நம்ம ஃபில் பண்ணும்போது நமக்கு ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வந்துடும். 1 2 இந்த 2 நாட்ஸ் மட்டும் போட்டால் போதும். சின்ன கேப் தான், அதை மட்டும் நம்ம சுற்றி அப்படியே ஃபில் பண்ணி கொண்டாடணும். அதுக்கடுத்து நம்ம பீட்ஸ் போட வேண்டியதான். அதே 1 அந்த கேப் மட்டும் ஃபில் பண்ணுற மாதிரி போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிடணும். இப்போ நமக்கு ஒன்று போல் இருக்கும் பாருங்கள். இது எல்லாமே நமக்கு ஒன்று போல் வர மாதிரி ஃபினிஷ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல போடும்போது அதே மாதிரி இப்படியே நம்ம சுற்றி ஒன்று போல் ஃபில் பண்ணி கொண்டு வரணும். 1 2 இவ்வளோதான். இதுக்கடுத்து நம்ம எல்லா வயர்லேயும் ஒன்று போல் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பீட்ஸ் போட்டுற வேண்டியதான். முடிஞ்சிட்டு இப்போ இதில் 1
இப்படியே நம்ம சுற்றி ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பீட்ஸ் போடணும். இதே மாதிரி எல்லா பக்கமும் நம்ம ஃபினிஷ் பண்ணணும். எல்லாம் ஒரே மாதிரி போட்டு கொண்டு வந்துட்டோம். இந்த நாப்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா இதிலேருந்து உங்கள் கவுண்டிங் ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1 2 அதுக்கடுத்து 1 2 இதே பேசிக்லேயே உங்களுக்கு சுற்றி எங்கே பார்த்தாலும் கரெக்டாக 1 2 லைன் முடியணும். 1 2 சேம். அதுக்கு அடுத்த லைன் பார்த்திங்கன்னா 1 2லேயே ஃபினிஷ் ஆகும். இப்படியே உங்களுக்கு வர மாதிரி ஒன்று போல் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்தும் பீட்ஸ் போட்டு கொண்டு வரலாம், அல்லது இந்த மாதிரி கொஞ்சம் தூரம் வளர்த்துட்டும் பீட்ஸ் போட்டு கொண்டு வரலாம். கொஞ்சம் தூரம் வளர்த்துட்டு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும், அல்லது நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே போடணுனாலும் போடலாம். இப்போ நம்ம பீட்ஸ் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், லேசாக இந்த வயரை ஷார்ப் பண்ணி விடணும். அப்போ தான் இந்த பீட் நம்ம உள்ளே போட முடியும். எல்லா வயசுலையும் நம்ம பீட்ஸ் போட்டு ஒரு நாட் போடணும். ரொம்ப டைட்டாக தான் இருக்கும் பீட்ஸ் போடுறது. எங்கே இருந்தாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு அடுத்து பக்கத்தில் இருக்கிற வயர்லேயே நம்ம என்ன செய்யணும், பீட் போடணும். இப்படியே எல்லா வயசுலையும் நம்ம பீட்ஸை கோர்த்துட்டு அப்புறமா என்ன செய்யணும், நாட் போடணும். இருக்கிற அத்தனை வயசுலையும் நீங்கள் பீட்ஸை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு, கொஞ்சம் கஷ்டம்தான் போடுறது, எவ்வளோ டஃப்பாக இருக்கு பாருங்கள். பீட்ஸில் கூட எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மினி பீட்ஸ் கூடைன்னு ஒன்று இதே மாதிரி போட்டு காமிச்சிருப்பேன். இப்போ இந்த 2 பீட்ஸையும் போட்ட வயரை நம்ம என்ன செய்ய போகிறோம், ஜாயின் பண்ண போகிறோம். இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் நம்ம என்ன செய்யணும், இப்படி 2 பக்கமும் பீட்ஸை ஜாயின் பண்ணிவிட்டு உள்ளே போட்டுட்டு அப்புறமா ஒரு நாட் போடணும். இதே ப்ரொசீஜர் தான் எல்லாத்துலேயுமே நம்ம கொண்டு வர போகிறோம். இனிமேல் கூட முழுக்கவே நம்ம இப்படியே தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஷார்ப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டைமும் ஷார்ப் பண்ணிட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக போகும். இந்த பீடில் வந்து ஹோல் ரொம்ப சிறுசாக இருக்கும். இதேமாதிரி ரவுண்ட் பீட் ஒன்று இருக்குது, அது கொஞ்சம் ரேட் கூட இருக்கும், அதையும் கூட நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம். 2 பீட் மட்டும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அதை வச்சு நீங்கள் எல்லா நாட்ஸுமே இதே மாதிரியே போட்டுருங்க. போட்டாச்சு. ரவுண்ட் பீட்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அது கிடச்சவங்க அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது இந்த இதை விட அது கொஞ்சம் ரேட்டும் கொஞ்சம் கூட இருக்கும். அது மல்டி கலரில் தான் வரும், சிங்கிள் கலரில் வராது. இப்போ இது வந்து சிங்கிள் கலரில் கிடைக்கும். இப்போ என்ன செய்யணும், இந்த 2 வயரையும் சேர்த்து இங்கே நாட் போடுறோம். இப்படியே நம்ம என்ன செய்யணும், கூட முழுக்க போட்டு ஃபினிஷ் பண்ணி கொண்டாடணும். ஒரு 10 அல்லது 11 லைன் கிட்ட வரும். அவ்வளோ நம்ம போட்டுட்டு எவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு லைன் முழுக்க இப்படி போட்டு முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, இது முழுக்க சுற்றி நம்ம போட்டு முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்த லைன்லேயும் இதே மாதிரி கிராஸில் வயர் வருது பாருங்கள். இந்த 2 இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறது செகண்ட் லைன் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஃபஸ்ட் லைன் சொல்லி கொடுத்து முடித்த மாதிரி நினச்சிக்கோங்க. இப்போ செகண்ட் லைன்லேயும் நம்ம என்ன செய்யணும், இதே மாதிரி தான் போடணும். தேர்ட் லைனும் இதே மாதிரி தான் வரும். ஃபோர்த் லைனும் இதே தான். மெத்தட் ஒன்று தான் உங்களுக்கு. ஒவ்வொரு டைமும் கிராஸில் வரக்கூடிய வயர்ஸில் நம்ம என்ன செய்யணும், இப்படி பீட்ஸை கொறுத்துட்டு அப்புறமா என்ன செய்யணும், நாட் போடணும். இப்போ செகண்ட் லைனில் நான் போட்டு காமிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு. ஃபஸ்ட் லைனை முடிச்சுக்கோங்க, அப்புறமா செகண்ட் லைனில் இதே மாதிரி போடுங்க. தேர்ட் லைனும் நீங்கள் இப்படி தான் போடணும். தெரிகிறதுக்காக நான் என்ன செஞ்சுருக்கேன், ஒவ்வொரு டைம் ஆகுங்கிறதுனால இதை ஃபஸ்ட்டே உங்களுக்கு காமிச்சிட்டேன். இப்படியே தான் நம்ம என்ன செய்யணும், சிங்கிள் நாட், அதாவது டபுள் நாட்டாக போட்டும் நீங்கள் போடலாம், எப்படினாலும் போட்டுக்கலாம். இப்படியே நம்ம என்ன செய்யணும், கூட முழுக்க போட்டு ஃபினிஷ் பண்ணி கொண்டு வரணும். இப்போ நான் சிங்கிள் நாட்லேயே உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் டபுள் நாட் போட விருப்பப்பட்டாலும் போட்டுக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். இது சிங்கிள் நாட்லேயே போட்டுகிட்டே வருவோம். இதுக்கடுத்து இந்த வயரில் இப்படியே நம்ம என்ன செய்யணும், முழுக்க போட்டு கொண்டு வரணும். இப்போ எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம பார்க்கலாம். கூட முழுக்க ஓரளவுக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஒவ்வொரு தடவை நம்ம நாட் போடும்போதும் இப்படி வயரை ஷார்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் பீட்ஸை கொறுக்கணும். அதை மறந்துடாதீங்க. அப்போ தான் பீட்ஸ் கொஞ்சம் ஈஸியாக உள்ளே போகும். அதுதான் இது பாருங்கள், கொஞ்சம் ஷார்ப் பண்ணால் ஈஸியாக போகும். ஈஸியாக என்ன, இதுவும் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும், அதை விட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி கூட முழுக்க ஃபினிஷ் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணுறது வரை இதே மெத்தட் தான். முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணும், மேலே ஒரு 4-5 லைன் வளர்க்கணும். இதெல்லாம் ஓரளவுக்கு வளர்த்துட்டு ஒரு 10 லைன் கிட்ட வளர்த்துக்கலான்னு வைங்களேன். அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யலாம், மேலே சுற்றி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரன்னிங் வயர் வச்சு கம்ப்ளீட் பண்ணலாம். அல்லது பீட்ஸ் நான் ஒரு 2 லைன் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த 2 வயர்லேயும் நம்ம என்ன செய்ய போகிறோம், மறுபடியும் பீட் எடுத்து போட போகிறோம். ஒவ்வொரு தடவையும் நம்ம என்ன செய்யணும், வயரை இப்படி ஷார்ப் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் லைனில் மட்டும்தான் நமக்கு இந்த வேலை இருக்கும், அதுக்கடுத்து செகண்ட் லைன்லாம் நம்ம ஈஸியாக போட்டுடலாம்.
இது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம். ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வழக்கம் போல் அப்படியே உங்களுக்கு பீட்ஸ் கூட போட்டிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். தெரிஞ்சவங்க விறுவிறுன்னு போட்டுடலாம். உள்ளே போடுறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். கூட முழுக்கவே நம்ம இப்படி தான் போடணும். ஓரளவுக்கு ஒரு 10 லைன் கிட்ட போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யலாம், மேலே ரன்னிங் ஒயர் வச்சும் ஸ்டாப் பண்ணலாம், அல்லது நம்ம கிராஸ் நாட் போட்டும் ஸ்டாப் பண்ணலாம். ஒயர் கொஞ்சம் நீளமாக இருந்தால் கிராஸ் நாட் போட்டுக்கலாம், அப்படின்னா ரன்னிங் ஒயர் வச்சும் போடலாம். இதே மாதிரி தான் நீங்கள் எல்லா ஸ்டெப்புமே போடணும். இப்போ நான் ஒரு ஸ்டெப் போட்டு காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இதுக்கு அடுத்த ஸ்டெப்லேயும் நம்ம இதே மாதிரி தான் போடணும். நான் போட்டுக்கோம் பாருங்கள், இதே மாதிரி தான் வரும். ஃபஸ்ட் லைனில் அப்படியே எல்லா வயர்ஸ்லேயும் இருக்கிற அத்தனை வயர்ஸ்லேயும் பீட் போட்டு இந்த மாதிரி கிராஸ் நாட் போடணும். அதுக்கு அடுத்து அந்த ஸ்டெப் முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்த லைன் இந்த ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள், செகண்ட் லைன், இதுலேயும் நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொருடையும் பீட்ஸ் போடணும். ஒவ்வொரு வயர்லேயும் பீட்ஸை போட்டு மறுபடியும் கிராஸ் நாட் போடணும். இப்படியே தான் போட்டு கொண்டு வரணும். ஒரு 5 அல்லது 6 லைன் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தூரம் போட்டுட்டு, ஒயர் இருக்கிறத பொறுத்து போட்டுட்டு, அதுக்கப்புறமா மேலே கொஞ்சம் தூரம் ரன்னிங் ஒயர் வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா கூட முடிஞ்சுது. இதோட முடிஞ்சுது. புரிஞ்சவங்க விறுவிறுன்னு ஃபினிஷ் பண்ணிடலாம். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம கிராஸ் நாட் போடுறோம். இப்படி தான் ஒவ்வொரு டைமும் நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன்லாம் வளர்த்து கொண்டு வரணும். ஓரளவுக்கு வளர்த்து கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த ஹைட் போதும் அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு ஃபினிஷ் பண்ணலாம். இப்போ இந்த 2 வயர் இப்படியே எல்லா பக்கமும் நம்ம கிராஸ் நாட் போட்டு கொண்டு வரணும். கூட முழுக்கவே நமக்கு இதே பொசிஷனில் தான் வரும். இப்படியே நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு ஒயர்லேயும் பீட்ஸ் முழுக்க எல்லா ஒயர்ஸ்லேயும் பீட்ஸை போட்டுக்கோங்க. போட்டுட்டு செகண்ட் லைன் வளர்க்கும் போது இதே மாதிரி பீட்ஸை போட்டு கிராஸ் நாட் போடுங்க. தேர்ட் லைனுக்கும் பீட்ஸ் போட்டுட்டு கிராஸ் நாட் போடுங்க. இப்படியே போட்டு கொண்டு வாங்க. நான் கொஞ்சம் தூரம் போட்டுட்டு காமிக்கிறேன். 5 அல்லது 6 லைன் கிட்ட போட்டுட்டு எவ்வளோ தூரம் கரெக்டாக வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். தேவையான ஹைட் நம்ம வளர்த்துட்டோம். கீழே இருந்து நம்ம கவுண்ட் பண்ணோம்னா இந்த பீட்ஸ் போட்டுக்க லைனை கவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 பீட்ஸ் லைன் மட்டும் 8 லைன் போட்டிருக்கோம். அதே மாதிரி நாட்டும் 8 தான் வரும். அதையும் கவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 8 நாட்டோடு நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். இதுக்கடுத்து இன்னும் வளர்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த ஹைட் போதுமானது தான். இதுக்கடுத்து நம்ம ரன்னிங் ஒயர் நான் ஆரஞ்சு கலர் எடுத்துருக்கிறேன். நீங்கள் க்ரீன் கலர் இருந்தால் அதை போட்டுக்கோங்க. என்கிட்ட க்ரீன் கலர் காலி ஆகிடுச்சு, கொஞ்சம் தான் இருக்குது. இவ்வளோ தான் இருக்குது. இதை வச்சு நம்ம போட முடியாது. அதை ஹேண்டிலுக்கு வச்சுட்டு நான் என்ன செய்கிறேன், ஆரஞ்சு கலர் ஒயரை எடுத்துருக்கேன். நார்மலாக நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணி நம்ம கொண்டு போக வேண்டியதான். இதில் லேடர் நாட் தான் யூஸ் பண்ணணும். தெரிஞ்சவங்க இதை அப்படியே ஒரு 4-5 லைன் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. அதோட நமக்கு கூடையும் ஃபினிஷ் ஆகிடும். தெரியாதவங்க தொடர்ந்து பாருங்கள். இப்படியே கொஞ்சம் பக்கத்தில் ஒட்டி வச்சு போடணும். இதில் நிறைய கேப் இருக்கும், அதனால் கொஞ்சம் பக்கத்தில் ஒட்டி வச்சு போடணும். இப்படி போடணும். ஒரு லைன் முழுக்க போட்டு முடிச்சுட்டு லேடர் நாட் போடுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா செகண்ட் லைன், அப்படியே தேர்ட் லைன், ஃபோர்த் லைன் லேடர் நாட் யூஸ் பண்ணி போட்டுங்க. லேடர் நாட் தெரியாதவங்க நார்மலாக நீங்கள் எப்படி போட்டு கொண்டு போவீங்களோ அதே மாதிரி போட்டு கொண்டு போயிருங்க. நிறைய வீடியோஸில் நான் லேடர் நாட் சொல்லி கொடுத்துருக்கேன் எப்படி போடுறதுன்னு. அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஈஸியாக போட்டுருவீங்க. இப்போ நான் லேடர் நாட் போடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி வந்திருக்கும். நம்ம இதெல்லாம் போட்டு ஒரு லைன் கொண்டாந்து இங்கே கொண்டாந்து ஸ்டாப் பண்ணுவோம். இங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்தாப்பில் இந்த நாட்டை லூஸ் பண்ணிவிட்டு லேடர் நாட் போடுவோம். அது எப்படிங்கிறத இந்த சைடு வரும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு லைன் நம்ம முடிச்சு கொண்டு வந்துட்டோம். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த ரன்னிங் வயரை லூஸ் பண்ணிவிட்டு லேடர் நாட் போட போகிறோம். இந்த ரன்னிங் வயர் இதோட நிற்கிது பாருங்கள். இதை நம்ம ஃபஸ்ட் லைன் க்ளோஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த ரன்னிங் வயர் ஸ்டார்ட் பண்ண இடத்துல உள்ள நாட்டை லூஸ் பண்ணிவிட்டு அதை லைட்டாக என்ன செய்யணும், இப்படி மேலே பார்க்க அந்த ரிங் மாதிரி ஒன்று வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதை லூஸ் பண்ணதுனால நமக்கு ஒரு ரிங் மாதிரி கிடைக்கும். அதுக்குள்ளே என்ன செய்யணும், ரன்னிங் வயரை உள்ளே விடணும். இதை கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா தான் புரியும். ரன்னிங் வயரை உள்ளே விட்டுட்டு பிடிச்சிக்கணும். அப்புறம் இந்த வயர் எடுத்து லூஸ் பண்ண வயர் எடுத்து உள்ளே கொண்டாந்துடணும். அவ்வளோதான். இப்படி கொண்டு வந்துட்டோம்னா ஃபினிஷ் ஆகிடும்.
நான் ரொம்ப தூரம் தள்ளி வச்சு போடுறதுனால இவ்வளோ லூஸ் விழுந்துருச்சு. இதை நம்ம சரி பண்ணிக்கலாம். இப்படி இவ்வளோதான் முடிஞ்சது. நல்லா பக்கத்தில் நெருக்கி வச்சு போடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நமக்கு ரன்னிங் ஒயர் பின் பக்கமாக இருக்கும். இந்த ரன்னிங் ஒயர் இப்படி பின்னாடி பார்க்க இருக்கும் பாருங்க. இதை எடுத்து இப்படி முன்னாடி கொண்டு வந்து அடுத்த லைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இந்த ஒயர் இருக்குது பார்த்திங்களா, இதை நம்ம இதுக்குள்ளே சொருகி விட்டுடலாம். ஸ்டார்டிங் ஒயர் கொஞ்சமாக விட்டுருந்தோமா, அதை எடுத்து இப்படி ஒரு 3 அல்லது 4 நாட்களை சொருகி விட்டலாம். டவுன்லோடிங்கில் பார்க்காதீங்க, வீடியோவை டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சாவகாசமாக நீங்கள் பார்க்கும்போது அதோட குவாலிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோவை டவுன்லோடில் போட்டு பார்க்காதீங்க. அண்ட் வாட்ஸ்அப்லேயும் உங்களுக்கு ஷேர் பண்ணாங்க அப்படின்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ப்ளூ கலரில் லிங்க் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா வீடியோ உங்களுக்கு கிளியராக இருக்கும். இந்த மாதிரி இடங்கள்லாம் உங்களுக்கு கிளியராக இருந்தால் தான் புரியும். அப்படி இல்லாமல் எனக்கு தெரியவே மாட்டேங்குது, புரியவே இல்லை, நீங்கள் நல்லாவே சொல்லித்தரல அப்படின்னு என் மேலே ஃபால்ட் சொல்கிறது சரியில்லை. நீங்கள் கவனமாக பார்க்கணும். அதுவும் கிளியராக நீங்கள் பார்த்தா தான் இந்த ஸ்டெப்லாம் உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ இந்த ஒயர் எடுத்து நம்ம செகண்ட் லைன் இதோட நமக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. செகண்ட் லைனில் நம்ம என்ன செய்ய போகிறோம், அதாவது செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த செகண்ட் நாட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்படி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ் எல்லாமே நீங்கள் நல்லா கிளியராக வீடியோ பார்த்தா தான் புரியும். லோ குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா புரியாது. அதுக்காக தான் அப்படி சொல்கிறேன். இப்போ நான் செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்படியே நம்ம கொண்டாந்து தேர்ட் லைன் ஆரம்பிக்கும் போது செகண்ட் லைன் இதோட ஃபினிஷ் ஆகும். அப்போ இந்த நாட்டை நம்ம லூஸ் பண்ணிவிட்டு தேர்ட் நாட்டுக்கு நம்ம என்ன செய்யணும், ரன்னிங் வேரை உள்ளே விட்டு இதே போல் இப்படி ரன்னிங் வேரை இதுக்குள்ளே விட்டு அப்புறமா இதை டைட் பண்ணிவிட்டு தேர்ட் லைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இந்த நாட்டில் நம்ம தேர்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இதில் ஒரு நாட் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த நாட்டில் தான் நமக்கு தேர்ட் லைன் மேலே ஸ்டார்ட் ஆகும். அதுக்கடுத்து ஃபோர்த் லைன் இதில் பாருங்கள், இதோட நம்ம கொண்டாந்து ஃபினிஷ் பண்ணிடுவோம். அடுத்து இதை லூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த ரன்னிங் வயர் எடுத்து மேலே கொண்டு வரும்போது இந்த பக்கத்தில் ஸ்டார்ட் ஆகும். இப்போ இந்த பக்கத்தில் ஃபினிஷ் ஆகிருக்கு, அதுக்கு அடுத்து மேலே ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கடுத்து மேலே, இப்படியே நமக்கு கிராஸ்லேயே வரும். அதெல்லாம் முடித்ததுக்கப்புறமா ஒரு 4 அல்லது 5 லைன் போட்டு முடித்ததுக்கப்புறமா நம்ம ஒயரை கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி தான் ஜாயின் பண்ணணும். இந்த லேடர் நாட் ஜாயின் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒயர்ஸ்லாம் உள்ளே சொருகி விட்டுற வேண்டியதான். உங்களுக்கு 4 நாட்டு போடணுனாலும் போட்டுக்கோங்க, அல்லது ஒரு 5 லைன் வேணும், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். ஒயர் நல்ல நீளமாகவே இருக்குது, உங்களுக்கு 5 அல்லது 6 லைன் கூட நீங்கள் போட்டுக்கலாம், எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். 5 லைன்ஸ் நான் போட்டிருக்கேன் கரெக்டாக. 1 2 3 4 5 லைன்ஸ் போட்டிருக்கேன். 3 லைன்ஸ் நான் ஆரஞ்சு கலர் ரன்னிங் வயர் கொடுத்துருக்கேன், அதுக்கடுத்து க்ரீன் கலர் ஒரு ரன்னிங் வயர் 2 லைன்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட்டாக என்ன செய்யணும், ரன்னிங் வேரை நம்ம எப்பவும் போல் ஏணிப்படி முடிச்சு லேடர் நாட் போடுவோம் பார்த்திங்கன்னா, அதே மாதிரி போட்டுட்டு கட் பண்ணி விட்டுரும். கட் பண்ண ஒயர் நான் இருக்கு பாருங்கள். அதுக்கப்புறமா நம்ம இந்த ஒயர் இப்படி இருக்கும்ல, அதுக்கு அடுத்து நம்ம நெக்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணாமல் இந்த ஒயர் என்ன செய்கிறோம், கட் பண்ண ஒயரை இப்படி உள்ளே சொருகி விடுறோம். இதோட நம்ம ரன்னிங் ஒயர் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதுக்கடுத்து நம்ம ஒயர் இப்படி உள்ளே சொருகி விட்டுட்டு அதுக்கடுத்து மீதம் இருக்கிற அந்த ரிமைனிங் ஒயர்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, இது எல்லாமே அப்படியே உள்ளே சொருகி விட்டுறாங்க. இந்த ஹைட்டே நமக்கு போதும். 5 லைன்ஸ் கரெக்டாக இருக்குது பாருங்கள், போதுமான ஹைட் இருக்குது. இன்னமும் ஹைட் வேணும்னா உங்களுக்கு கூட ஒரு லைன் கூட வச்சுக்கலாம். ஆனால் ஒயர்ஸ்லாம் கொஞ்சம் சின்னதாகிடுச்சு, ஒரு சில ஒயர்ஸ்லாம் கொஞ்சம் சின்னதானதுனால இதே போதும். கரெக்டாக 5 லைன்ஸ் வர்ற அளவுக்கு இருந்திருக்கு. இப்போ நம்ம ஒயர்ஸை உள்ளே சொருகி விடும்போது ஒரு லைன் உள்ளே மடங்கி போயிடும். அப்போ இது உங்களுக்கு ஒரு சின்ன பார்டர் மாதிரி இருக்கும். அதுக்காகத்தான் நான் அந்த க்ரீன் கலர் ரன்னிங் ஒயரை கொடுத்தேன். இப்படி இருக்கும்போது ஒரு பார்டர் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இது டிஸ்டம்பர் க்ரீன். உங்களுக்கு அந்த வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு சரியாக சொல்ல தெரியல. க்ரீன் வந்து பார்க்குறதுக்கு நேரில் பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்குது, வீடியோவில் வேறு மாதிரி இருக்குது. டிஸ்டம்பர் க்ரீன் நல்ல அழகான க்ரீன் கலர் தான். ராமர் க்ரீனும் சில பேர் சொல்கிறாங்க. இப்படி ஒயர்ஸை நம்ம உள்ள நெட்டுக்கு சொருகிட்ட வேண்டியதான். ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம ஹேண்டில் போடும்போது பார்க்கலாம். 2 ஒயர் வச்சு 2 பக்கமுமே நான் ஹேண்டில் போட போகிறேன். சிங்கிள் ஹேண்டில் போட்டால் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வளைவு ஜாஸ்தியாக வருது. ஒரு கூடையை நம்ம ஹேண்டில் பண்ணும்போது 2 பக்கமும் ஹேண்டில் போடுறது தான் நல்லா பொருத்தமாக இருக்குது. சிங்கிள் ஹேண்டில் நான் ஏற்கனவே 2-3 கூடைகளில் சொல்லி கொடுத்துருக்கேன். வேணும்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள், அல்லது டபுள் ஹேண்டிலே போடுங்க. அதுதான் ஒரு கூடைக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். சிங்கிள் ஹேண்டில் போடும்போது கொஞ்சம் வளைஞ்சாப்லேயே வருது என்னோடய அனுபவத்தில். அதனால நான் இதுக்கு டபுள் ஹேண்டிலே போடுறேன்.
டபுள் ஹேண்டில்னால் இங்கே இந்த பக்கம் ஒரு ஹேண்டில், இந்த பக்கம் ஒரு ஹேண்டில், 2 ஹேண்டில், 4 ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். வேணும்னா நீங்கள் இதை மாதிரி போடுங்க. அல்லது சிங்கிள் ஹேண்டில் போடுறதா இருந்தால் 10 அடியில் 10 ஃபீட் எடுத்துகிட்டு நீங்கள் நார்மல் நாட் போட்டு ஹேண்டில் போடலாம். அல்லது உங்களுக்கு வேறு ஏதாவது ஹேண்டில் பிடிச்சிருந்ததுன்னா ஒயர் கூட ஹேண்டில் மேக்கிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. நிறைய ஹேண்டில் மாடல்ஸ் இருக்குது. முறுக்கு கைப்பிடியிலேருந்து எல்லாமே இருக்குது. அதெல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படியும் போடலாம். அல்லது நீங்கள் சிங்கிள் ஹேண்டிலும் போடலாம். உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்கோ அந்த மாடலில் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் இந்த வயர்ஸ்லாம் உள்ளே சொருகிட்டு ஒரு ஹேண்டில் போட்டு அடுத்த ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஏற்கனவே இந்த ஹேண்டில் உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ நீங்கள் தெரிஞ்சால் போட்டுருங்க. ஹேண்டில் போடும்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், சென்டர் மார்க் பண்ணிக்கணும். இந்த பக்கமாக அந்த பக்கமாக சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ், இதுக்கு நேராக சென்டர் பார்த்து இங்கே மேலே மார்க் பண்ணுங்கள். சேம் இந்த பக்கம் நேராக பார்த்து இங்கே சென்டர் மார்க் பண்ணுங்கள். இதில் நான் உங்களுக்கு ரவுண்டாக இருக்கிறதுனால சொன்னால் புரியாது. இதே ஒரு ஸ்கொயர் டைப்பில் அல்லது ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருந்தால் சொன்னால் புரியும். ஆனால் இந்த ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு நான் இங்கே 10ன்னு சொன்னோம்னா உங்களுக்கு எந்த இடம்னு தெரியாது. 10வது லைன் 12வது லைன் சொன்னால் தெரியாது. ஸோ நீங்களே கெஸ் பண்ணி கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. நான் இப்படி மார்க் பண்ணி வச்சுக்கேன் பாருங்கள். மார்க் பண்ணி வச்சுட்டு ஒரு சின்னதாக ஒயர் அடையாளத்துக்கு இப்படி போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் ஐடென்டிஃபை நமக்கு தெரியும் இந்த இடத்துல அப்படின்ட்டு. இப்போ நான் ஒரு ஹேண்டில் போட்டுக்கேன். 4 அடியில் 4 பீஸ் ஒயர் கட் பண்ணிக்கோங்க. க்ரீனில் 2, ஆரஞ்சில் 2 கட் பண்ணிக்கோங்க. 4 ஃபீட் போதும். டேப்லனா 120 சென்டிமீட்டர் கட் பண்ணிக்கோங்க. இல்லை 160 1.5 மீட்டர் கட் பண்ணிக்கோங்க. 1.5 மீட்டர் கொஞ்சம் கூட 10 சென்டிமீட்டர். இப்போ நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி 2 லைனுக்குள்ளே போடணும். இப்போ 2 லைனுக்குள்ளே போட்டுட்டு இது நார்மலான ஹேண்டில் தான் நான் போடுறேன். இதனால உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இதில் சொல்லிக் கொடுக்குறேன், அவ்வளோதான். இந்த ஹேண்டில் உங்களுக்கு தெரியும்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஒன்று போல் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் 2ஐயும் இப்படி இன்ட்டு ஷேப்பில் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து க்ரீன் 2ஐயும் இப்படி இன்ட்டு ஷேப்பில் வச்சுக்கோங்க. ஒன்று கீழே கொடுத்து மேலே கொடுத்து கொண்டு வந்தீங்கன்னா இன்ட்டு ஷேப் வந்துடும். இதே மாதிரி உங்களுக்கு வந்துருக்கணும். இப்படி வந்தால் தான் கரெக்டாக நீங்கள் போட்டிங்கன்னு அர்த்தம். எப்போவுமே நமக்கு ஸ்டார்டிங் கரெக்டாக இருந்தால் தான் இந்த ஹேண்டில் இந்த டிசைன் வரும். அப்படி இல்லைன்னா டிசைன் வராது. ஸோ இந்த இடத்த நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக டைட் பண்ணிவிட்டு ஆரஞ்சு கலர் லெஃப்ட் சைடு வரணும். திரும்ப ரைட் சைடு கொண்டு வந்துடணும். திரும்ப அந்த சைடு லெஃப்ட் சைடு இருக்கிற ஆரஞ்சை ரைட் சைடு கொண்டு வந்து லெஃப்ட் கொண்டு வந்துடணும். இப்படியே தான் மாற்றி மாற்றி நம்ம போட்டு கொண்டு வரணும். ஒயர் கூட ஹேண்டில் மேக்கிங்னு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குது. அதில் போனீங்கன்னா இதே மாதிரி நிறைய மாடல் ஹேண்டில்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் பார்த்து போட்டுக்கலாம். இந்த கூடைக்கு சிம்பிளாக ஹேண்டில் போதும். ஏன்னா இதில் நம்ம அதிகமாக திங்ஸ் கேரி பண்ண முடியாது. ஏன்னா இது நம்ம பூரா பீட்ஸில் போட்டிருக்கனால அதிகமாக கேரி பண்ண முடியாது. அதுபோக இது ஒரு ஃபேன்சியான ஒரு கூடை தான். நல்லா உங்களுக்கு வெயிட் தாங்கன்னா சாதாரண பூஜை கூட போடுங்க. இது சிம்பிளாக கொஞ்சமாக திங்ஸ் எடுத்து போகிறதுக்கும் ஃபேன்சியாக இருக்கிறதுக்கும் தான் இது. அதனால் சின்ன ஹேண்டில் போதும். இப்படியே நம்ம பின்னிட்டே வர வேண்டியதான். பின்னிட்டு இந்த ஹேண்டில் லென்த்துக்கு இதை பின்னி முடிச்சிடணும். இதே அளவுக்கு பின்னி முடிச்சுட்டு முடிச்சு போட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணும், உடையில் விட்டுட்டிங்கன்னா எந்த வயரில் விடுறோன்னு தெரியாது. அதையும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் வச்சுக்கணும். பிகினர்ஸ்க்கு எந்த இடத்துல விட்டுருக்கோம் அப்படிங்கிறது தெரிய வராது. ஸோ ஹேண்டில் பின்னும்போது ஃபுல்லாக உட்காந்து பின்னி முடிச்சிடுங்க. ஓகே, இப்போ நான் பின்னி முடிச்சுட்டு உங்களுக்கு 2 ஹேண்டிலையும் முடிச்சுட்டு எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். 2 ஹேண்டிலும் ஒரே லென்த்துக்கு பின்னி முடிச்சிட்டேன் பாருங்க. நீங்கள் எப்படி எடுத்து வச்சு பார்க்கும்போது ஒரே லென்த்துக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு பின்னி முடிச்சுட்டு இப்போ இந்த நாட் போட்டு வச்சுக்கோம் பார்த்தீங்களா, இதை எடுத்துட்டு இந்த சைட் கொண்டு வாங்க. ஏற்கனவே நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் அந்த இடத்துல ஒயரை உள்ளே கொடுக்கணும். உள்ளே கொடுத்து அதுக்கப்புறமா கொஞ்சம் நாட் போட்டு இப்போ நம்ம 4 அடி எடுத்துருக்கோம் இந்த ஹேண்டிலுக்கு. இதை விட உங்களுக்கு ஹேண்டில் கொஞ்சம் நீளமாக வேணும், லென்த்தியாக வேணும்னு நினச்சிங்கன்னா 5 அடி எடுத்துக்கோங்க. நான் கூடைக்கு மேட்சிங்காக சின்ன ஹேண்டில் போதும் அப்படின்ட்டு இந்த அளவு எடுத்துருக்கேன். இப்படி உள்ளுக்குள்ளே முடிச்சு போட்டுட்டு அப்புறம் இந்த ஒயர்ஸ் எல்லாம் சைடில் சொருகி விட்டுருங்க. அவ்வளோதான். நம்ம கூடைக்கு எப்படி ஒயர்லாம் சொருகிடுவோம் அதே மாதிரி உள்ளுக்குள்ளே இப்படி சொருகி விட்டுருணும். சரி, எல்லா வயரையும் நம்ம சொருகி முடிச்சுட்டு 2 ஹேண்டிலையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு கூடையோட அவுட்புட்டை பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்ட்டு. ஓகே, இப்போ நம்ம எல்லா பக்கமும் இந்த வயர்ஸை சொருகி விட்டுறணும். இதே போல் தான் முடிச்சுட்டு இந்த ஹேண்ட்லேயும் அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. இதில் நமக்கு கட்ட முடியாது. கட்ட முடிஞ்சதுன்னா இதை ஒரு ஒயர் வச்சு கட்டலாம். ஆனால் இதை கட்ட முடியாதுன்னு தான் நினைக்கிறேன்.
முடிஞ்சால் அதை கட்டி விட்டுறலாம். ஹேண்டில் 2 பக்கமும் நம்ம போட்டு முடிச்சாச்சு பாருங்கள். இப்போ நம்ம எப்படி சைடில் கட்டுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் 3 பக்கம் கட்டிட்டேன், இன்னும் ஒரு பக்கம் மட்டும். கொஞ்சம் தூரம் இப்படி ஒரு 10-15 சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு சின்ன பீஸ் ஒயர் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்படி இந்த ஹோல் வழியாக கொடுத்து உள்ளுக்குள்ளே முடிச்சு போட்டுருணும். அவ்வளோதான். முடிச்சு போட்டு உள்ளே சொருகி விட்டுறணும். மீதம் இருக்கிற ஒயர்ஸை இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஹேண்டில் ஃபினிஷ் ஆகிடும். இது நீங்கள் கட்டினீங்கன்னா ஹேண்டில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் போகாமல் ஒரே இடத்துல இருக்கும். அதுக்காகத்தான் நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். நம்ம முடிச்சு போட்டு உள்ளுக்குள்ளே ஒயரை சொருகி விட்டுறணும். இதையும் நல்லா கவனமாக ஒரு 3 அல்லது 4 முடிச்சுக்கு சொருகி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு வெளியே வராது, இல்லாட்டி வெளியே வந்துடும். இப்படியே 3 அல்லது 4 முடிச்சுக்கு சொருகணும். இதை சொருகி விட்டுருக்க பாருங்கள். உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருப்போம். சரியாக தெரியாது உங்களுக்கு. இப்படியே உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுறணும். மிச்ச வயசில் நம்ம சொருகி விட்டு ரிமைனிங் இருக்கும் பார்த்திங்களா, அந்த வயரெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நமக்கு கூட ஃபினிஷ் ஆயிடுச்சு. இந்த கூடையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பீட்ஸ் எல்லா பக்கமுமே கிடைக்கும். கிராஃப்ட் ஒர்க் ஷாப்பில் கேட்டு பாருங்கள், கிடைக்கும். அப்படி கிடைக்காதவங்க வளையல் வச்சுருக்காங்க பார்த்தீங்க, வளையல் நிறைய கடைகளில் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, நிறைய வளையல்கள் வச்சுருக்க கடைகளில் கேட்டு பாருங்கள், கிடைக்கும். அல்லது நீங்கள் சில்க் த்ரெட் மெட்டீரியல்ஸ் கிடைக்க பாருங்கள். சில்க் த்ரெட் ஜுவல்லரி செய்வோம்லாம், அந்த கடையில் கூட நீங்கள் கேட்டு பார்க்கலாம். ஆனால் அங்கே பீட்ஸ் வேறு மாதிரி இருக்கும். அந்த பீட்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது கொஞ்சம் ரேட் கூட இருக்கும். இதை விட கொஞ்சம் ரேட் கூட இருக்கும். அதையும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் இந்த கூடைகள் யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா நீங்கள் ஆர்டர் கொடுத்தும் வாங்கிக்கலாம். வீட்டில் போட முடியாதவங்களுக்கு, டைம் இல்லாதவங்களுக்கு நாங்கள் போட்டும் கொடுக்குறோம். வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஆர்டர் பண்ணிவிட்டு 10 or 15 டேஸில் உங்களுக்கு அனுப்பி வச்சுருவோம். நீங்கள் கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9445266602 9445266602. நீங்கள் போட்ட கூடைகளோட இமேஜஸையும் ஷேர் பண்ணால் இதே வாட்ஸ்அப் நம்பர் தான், கான்டாக்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ்க்காக நான் ஒரு புது சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன், மாஷா வயர் பாஸ்கெட்னா. அதையும் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காமிப்பாங்க, அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் நிறைய டிப்ஸ் வீடியோஸ்லாம் நான் போட்டுட்ருக்கேன். மாஷா டெய்லரிங் சேனலோட நேமை மாஷா டிப்ஸ் அப்படின்னு மாற்றிட்டு அதில் நான் நிறைய டிப்ஸ் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். மருத்துவ குறிப்புகள், அழகு குறிப்புகள், வீட்டுக்கு தேவையான அனைத்து குறிப்புகளும் நான் போட்டுட்ருக்கேன். அதையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாஷா டிப்ஸ்னு நீங்கள் யூடியூப்பில் டைப் பண்ணாலே வந்துடும். அதே மாதிரி மாஷா வயர் பாஸ்கெட் டைப் பண்ணாலே வந்துடும். அதையும் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கேளுங்க. அதை நான் பேஸ்கெட் மாடல்ஸ் பார்ட் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் பார்த்தீங்களா, அதில் உங்கள் கமெண்ட்ஸ்க்கான சந்தேகங்களை நான் அதில் ஆட் பண்ணிடுவேன். நீங்கள் சந்தேகம் கேட்டு அதுக்கு அடுத்து வரக்கூடிய பேஸ்கெட் மாடல்ஸ் பார்ட் பாருங்கள். அதில் நான் அதுக்கான ரிப்ளைஸ் ஆட் பண்ணியிருப்பேன். அதே போல் எல்லாரோட கூடைகளையும் நீங்கள் அதை பார்த்துக்கலாம், என்ன கலரில் டிசைனில் போட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கலாம்.